ஸ்ரீ இவள எவ்வளவு தூரம் நம்பினான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா இவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நம்பி கூட்டிட்டு வந்த ஸ்ரீக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இவ சதி பண்ணிட்டு இருக்கா. அவளை விடு. திருவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவானா? சொல்லுங்க, சும்மா விடுவானா? அத்தை, ஐயோ, போச்சு போச்சு. நான் இவ்வளவு நாளும் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நானே உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீங்க எல்லாரும் இவள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ மனசுல வேற எதையோ வச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. திரு, நான் கூட இவளை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? திரு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது இவ ரூம்ல வந்து என்ன பண்ணா தெரியுமா? அத்தை, மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். என்ன திரு சொல்ற? அத்தை, மகா காலையில என்னை பார்த்தப்ப கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்து தரேன், சீக்கிரமா சரியாயிடும்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீ கோயிலேருந்து வர்றப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் டேப்லெட் போட்டு படுக்கிறப்ப பாதியிலே எழுந்திரிச்சா ஒரு மாதிரியா இருக்கும், அதனால குங்குமத்தை நீயே வச்சுட்டு போயிடுன்னு சொன்னேன். மகாவும் என்னை எழுப்பிடக்கூடாதுன்னு அப்படி பண்ணியிருக்கா. நீங்க அதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதான் அது நடந்துச்சு.